ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மைதா வந்துட்டு 185 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கீ வந்து ½ கப், சுகர் வந்து 100 கிராம்ஸ், கோகனட் வந்து கிரேட் பண்ணி பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் வந்து பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு இதில் பேட்டரியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஷேப்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ½ கப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பவுடர்ட் சுகர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிரேட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பேட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரிமைனிங் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ லாஸ்ட்டாக வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பேச்சுலா தேவைப்படாது. இதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு க்ரம்பிள் டெக்ஸ்சரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஷேப்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன் பண்ணி ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஓவன் 10 மினிட்ஸ் 175 டிகிரி செல்சியஸில். ஸோ இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேட்டட் கோகோனட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கும் 175 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்பி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.